அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம த்ரோன் ஆஃப் சீல் எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவங்க வந்து அந்த டீமனை வேட்டையாடுறதுக்காக போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய போன் அப்படிங்கிறது இருக்குது. இவ அப்படியே பார்க்குறா, என்னடா இந்த போன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த இடம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இப்படியே இவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எல்லா டீமன்ஸுமே இந்த பக்கம் தான் ஓடி வந்தது, இப்போ எல்லாமே காணாமல் போயிடுச்சு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டீமன் சுத்திக்கிட்டு இருக்கு. அது வந்து இன்விசிபிளா இருக்கு, இவங்க கண்ணுக்கு அது தெரியல. ஆனா அந்த மெஜிஷியன் இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு மட்டும் ஏதோ ஒரு உணர்வு இருக்கு, ஏதோ ஒன்று தனக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி அவளுக்கு வந்து தெரியுது. ஏன்னா இந்த ஒரு டீமன் யாரடா டார்கெட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மெஜிஷியனை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுது, நம்ம ஹீரோட பீஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வெளியே வருது. வந்தவொன்னே ஒரு சத்தம் போடுது பாருங்க, எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு கத்துறா, டேய் அது உன்னோட பீஸ்டா, ஒழுங்கு மரியாதை எடுத்து உள்ளே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனால் அந்த ஒரு பீஸ்டோடைய கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரியுது. நம்ம ஹீரோவும் கேட்குறான், என்னாச்சு, ஏதாவது பார்க்குறியா, ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். திடீர்னு இந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஆகி ஏதோ ஒரு இடத்த பார்த்து அட்டாக் பண்ணுது. எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெஜிஷியன் நோக்கி தான் அட்டாக் பண்ணுது. ஆனால் இதோட டார்கெட் வந்து மெஜிஷியன் கிடையாது, அங்கே இன்விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு டீமன். கொஞ்சம் விட்டுருந்தா அந்த டீமன் அந்த பொண்ணை போட்டு தள்ளியிருக்கோம். ஜஸ்ட்டில் அவளை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாங்க. அவளுக்கு சுத்தமாக என்ன பண்ணுறதுனே தெரியல, ஷாக்கில் அப்படியே உட்காந்துக்கிட்டா அவள். இவங்கெல்லாம் கத்துறாங்க, எந்திரிச்சு ஓடுன்னு கத்துறாங்க. பட் ஆனால் அவள் உட்காந்தது ஏஞ்சிக்கவே இல்லை, அவள் அரண்டு போயிருக்கா. இப்போ இந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வெட்டி கொல்ல போகுது. கழுத்தை துண்டாக்க போகிற அந்த செகண்டில் அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுடைய ஃபர்னஸை ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த ஃபர்னஸோட வேலையே இதுதான். இது என்ன பண்ணணும்னா டீமன்ஸை வந்து தான் பக்கமாக இழுக்கும். ஸோ டீமன்ஸ் வந்து வேறு யாரையுமே அட்டாக் பண்ணது, இவன் பக்கம் மட்டும்தான் போகும். அப்போ மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டீமன்ஸை பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள இவனால் காப்பாற்ற முடியும். அதை தான் இங்கே பண்ணுறான். ஸோ அந்த டீமன் வந்து யாரெல்லாம் அட்டாக் பண்ணணும்னு போகும்பொழுது இவன் என்ன பண்ணான்னா ஃபர்னஸ் ஆக்டிவேட் பண்ணி இவன் பக்கமாக இழுத்துக்கிட்டே இருக்கான். மற்றவங்க ஒண்ணுமே புரியல, என்னடா இந்த டீமன் இவனை மட்டுமே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமனை ஈஸியாக முடிச்சிடறான். சரி, டீமன் வந்து செத்து போச்சு, ஆனால் கீழே ஒருத்தி விழுந்தால அவள் வந்து ஏஞ்சிக்கவே இல்லை. அவளுக்கு வந்து இல்யூஷன் மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு. யாரை பார்த்தாலுமே பீஸ்ட் மாதிரி தெரியுது. ஒருத்தன் பக்கத்தில் போகிறான், அவனை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் பார்க்குறா. உடனே இவன் என்ன பண்ணான்னா இவனோட அந்த கார்டியன் பவரை யூஸ் பண்ணி அவளை வந்து தெரிய வைக்கிறான். ஸோ அவன் என்ன சொல்கிறா, நம்ம இங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா வேண்டான்றான். ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லா பீஸ்ட்டுமே வந்து இங்கே வந்து காணாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்விசிபிளாக ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ நம்மளை ஏதோ ஒன்று ட்ராப் பண்ண பார்க்குது, நம்ம இங்கே இருக்க வேணாம், கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நம்ம போகும்போது வழியில் பவர்ஃபுல்லான பீஸ்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ இங்கே நம்ம ரெஸ்ட் எடுத்து நம்மளோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் அங்கே இருக்க ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே, உனக்கு தான் அந்த ஈகிள் ஐஸ் டெக்னிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி சுற்றி பாரு, எந்த ஒரு டீமன்ஸுமே இல்லை அப்படின்னா நம்ம இங்கே இடத்துல தங்கலாம், இல்லைனா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ என்ன பண்ணுறா, அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காப்பா. ஸோ பார்க்கும்பொழுது எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ஈகிள் அப்படிங்கிறத ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது. இவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அரண்டு போயிட்டா. மறுபடியும் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கர ஷாக்கில் இருக்கா. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஏய் வாயை திறந்து சொல்லி தொலைடி அப்படின்னு சொன்னால் அப்போ தான் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பீஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா கிரீன் டபுள் ஸ்வாட் டீமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் லின்ஷன் என்ன சொல்கிறா, ஏய் சும்மா விளையாடிட்டு இருக்காதே, பிராங்க் தானே பண்ணுற அப்படிங்கிறா. ஆனால் அவளோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பிராங்க் பண்ணுற மாதிரி இல்லை, கை கால்லாம் ஆடி போயிருக்கு அவளுக்கு. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஐயோ அந்த டீமனா, அது லெவல் 5 ஆச்சே, நம்மளாம் லெவல் 4 தான் இருக்கோம், நம்மளை அது ஈஸியாக கொன்றோம், இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ மாற்றி பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை வேண்டாம், நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த மெஜிஷியன் பொண்ணுக்கு பயங்கர கோவம், ஏன்டா வேணும்னு எனக்கு ஆப்போசிட்டாக பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கியா, ஃபஸ்ட்டு நான் இருக்கலான்னு சொன்னேன், நீ போகலான்னு சொன்னேன், இப்போ நான் போகலான்னு சொல்கிறேன், நீ இருக்கலான்னு சொல்கிறியே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த டீமன் வந்து பயங்கர வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டீமன், சரியா, நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நம்மளை வந்து வழியில் அட்டாக் பண்ணுவா. ஸோ நம்ம பயந்து போய் ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது எடுத்து அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு சாகிறத விட இங்கே உட்காந்து நம்மளோட எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அது கூட சண்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எல்லாருக்குமே என்ன கேள்வினா, அது வந்து லெவல் 5 டீமன், நம்ம எல்லாருமே லெவல் 4 இருக்கோம், எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி சண்டை போடும்போது அந்த டீமன் இவனை நோக்கி மட்டுமே போச்சு இல்லையா, அதுக்கான காரணத்தை அவன் சொல்கிறான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபர்னஸை பற்றி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, டீமன் என்ன மட்டுமே அட்டாக் பண்ணும், ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு டீமனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா, இந்த பிளான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து அவங்க எனர்ஜி அப்படிங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மெஜிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டா, தயங்கி நின்றுட்டு இருக்கா. அதான் லின்ஷன் வந்து பயங்கரமாக திட்டி விட்டுறா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாருமா, நான் வந்து கார்டியன் நைட், சரியா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது, நான் உன்னை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான்.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உட்காந்து அவங்களோட எனர்ஜி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லின்ஷன் என்ன சொல்றா, நான் மேலே போய் பார்க்குறேன், ஏதாவது ஆபத்து வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறேங்கிறா. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பீஸ்ட்டுமே போகுது. ஸோ இவ உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீஸ்ட்டு இவ பக்கத்தில் வந்து நிற்கிதுங்க. இவளை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குது. அந்த டைமில் இந்த பீஸ்ட்டு தான் வந்து காப்பாற்றுது அவளை. ஸோ இவங்க எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் இந்த ஒரு பீஸ்ட்டு இந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகிருக்கு. சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இவங்க சண்டை போடும்போதே இவங்களுக்கு நல்லாவே தெரியுது அது வந்து இவங்க லெவல் 4 அது லெவல் 5 தான். ஆனால் அதோட ஸ்பீடும் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இவங்களோட ஒரு அட்டாக் கூட அதை வந்து காயப்படுத்தவே மாட்டேங்குது. ஆனால் நம்ம பீஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அந்த டைமில் மட்டும் அந்த பீஸ்ட் வந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டெக்னிக் எல்லாமே யூஸ் பண்ணுறான்ப்பா. அல்டிமேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறான். அது ஈஸியாக உடச்சி போட்டுச்சு. அதுக்கப்புறமா டிவைன் பேரி, அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான டெக்னிக், அதை யூஸ் பண்ணுறான். அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி அதையும் நொறுக்கி போட்டுடுச்சு. என்னடா பண்ணுறதுனே தெரியல. அந்த டைமில் என்னோட ஃபர்னஸ் ஆக்டிவேட் பண்ணலான்னு பார்த்தா ஃபர்னஸ் ஒர்க் ஆகலை. அந்த டைமில் ஒருத்தனை வந்து அது கொல்ல போகுதுங்க. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியலேன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த மெஜிஷியன் இருக்கா இல்லையா, அவளுடைய ஸ்னோ பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ஒரு பீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி பிடிச்சி வச்சுட்டா. அவன் கிட்டத்தட்ட சாவை வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கேப்பில் பார்த்ததுனால இவனுமே வந்து பயங்கரமாக அரண்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் அவனோட பிரதர் வந்து கேட்குறான், டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, டேய் சாவை பார்த்தண்டா நேரில், இங்கேருந்து ஓடி போயிடலாண்டா அப்படிங்கிறான். எப்படி ஓட முடியும், அவன் அந்த பீஸ்ட்டை பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கா. ஸோ இவளை மட்டும் விட்டுட்டு ஓட முடியுமா, அது சரியில்லை இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்மெல்லாம் வாரியர்ஸ், இப்படிலாம் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோ எப்படி இதை டிஃபீட் பண்ணுறது தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும், கண்டிப்பாக நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்டினியூஸாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இவன் யோசிச்சு பார்த்ததில் அந்த பீஸ்ட் இருக்குல்ல, நம்ம பீஸ்ட்டு, அது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வாயையே காட்டிக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறது தெரியல. பட் ஆனால் இவனுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாரும் அமைதியாக இருங்க, இதுக்கு மேலே நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படிங்கிறான். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.